ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகின்றது என்பதை உணர்த்தும் கனவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்னா பிரபஞ்சம் ஒரு சில அறிகுறியை உங்களுக்கு காட்டும். அப்படித்தான் கனவுல ஒரு சில உயிரினங்கள், ஒரு சில பொருட்கள் கனவுல வரும். அப்படி முதல்ல உங்க கனவுல வரக்கூடிய விலங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசு மற்றும் கன்று. பசு தன் கன்றுக்கு பால் கொடுப்பது போல அல்லது பசுவுடன் கன்று நிற்பது போல கனவு கண்டால் கூடிய விரைவில் உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகின்றது அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது விலங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானை. அமைதியான வெள்ளை யானை அல்லது குட்டி யானை கனவில் காண்பது பிறக்கப் போகும் குழந்தை மிகவும் நல்ல ஆரோக்கியத்தோட பிறக்கப் போகுது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. அடுத்து மூன்றாவதாக மீன்கள். துள்ளி குதிக்கும் மீன்கள் கனவில் காண்பது அல்லது மீன் பிடிப்பது போல நீங்க கனவு கண்டாலும் கருவுறுதலை குறிக்கும். அடுத்ததாக பாம்பு. என்னங்க சொல்றீங்க? பாம்புலாம் கனவுல வந்தா நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல பாம்பு உங்கள கடிக்கிறது மாதிரியும், இல்ல கடிக்க வர்றது மாதிரியும், இல்ல கனவுல கண்டாலே பாம்பு உங்கள தொரத்துறது மாதிரியும், இல்ல உங்கள கொத்துவது போல கனவு கண்டால் வம்ச விருத்தி ஏற்படும் என்பதை இது நம்ம பாரம்பரிய முன்னோர்களோட நம்பிக்கையாவே இருக்கு. ஒரு சிலருக்கு இந்த கனவுகள் வந்த பிறகு பல நல்ல பலன்களும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இரண்டாவதாக ஒரு சில தாவரங்கள் மற்றும் பழங்கள் கனவுல வந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அது என்ன மாதிரியான பழங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழம், பலாப்பழம் மற்றும் மாதுளம்பழம் போன்ற பழங்கள் மரத்துல பறிப்பது போல அல்லது யாராவது உங்களுக்கு அந்த பழங்களை குடுப்பது போல கனவு கண்டால் மகப்பேறு உண்டாகும். அடுத்ததாக மலர்கள். தாமரை மலர் அல்லது மல்லிகை பூ போன்ற மங்களகரமான பூக்களை கனவுல கண்டாலும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. பச்சை மரங்கள். இலைகளுடன் பசுமையான செழித்து வளரும் மரங்கள் அல்லது செடிகளை கனவில் காண்பதும் ஒரு புதிய உயிர் உருவாவதை குறிக்கின்றது. அடுத்ததாக மூன்றாவதாக மங்களகரமான மற்றும் ஒரு சில வித்தியாசமான கனவுகள் வந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. அது எது போன்ற கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருன்னே சற்று தெரியாத ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண் உங்களது கனவில் கண்டால், அதாவது முகமே தெரியாம ஒரு கர்ப்பிணி பெண்ணை கண்டாலும் சரி, இல்ல உங்க உற்றார் உறவினர், இல்ல இறந்தவங்க கர்ப்பமா இருப்பது போல கனவுல கண்டாலும் சரி, உங்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. அடுத்ததாக கள்ளம் கபடம் இல்லாம சின்ன கை குழந்தைங்க, இல்ல தவழ்ற குழந்தைங்க உங்ககிட்ட ஓடி வருவது போல, இல்ல நல்ல கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு வருவது போல கனவு கண்டால், கண்டிப்பா உங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல விஷயம் காத்து கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள நம்ம யோசிச்சுக்கிட்டே தூங்குவோம். அதோட தொடர்ச்சியாகவும் கனவுகள் வரும். அப்படி நம்ம எதுவுமே இரவு நேரத்துல நினைக்காமல் தூங்கும்போது திடீரென்று இது போன்ற கனவுகள் வந்தால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை சீக்கிரம் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். முருகனின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் கூடிய விரைவில் நீங்கள் நினைத்த நல்ல காரியம் உங்கள் வீட்டில் நிறைவேற என்னுடைய குலதெய்வத்தை நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். ஓம் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.